Welcome to everyone. Today 10th Maths Algebra Exercise 3.16ல 8th sum பார்க்க போகிறோம். சம்முக்குரிய ஆன்சரை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ட்ரா தி கிராஃப் ஆஃப் y equal to x minus 1 x plus 3 and hence solve x square minus x minus 6 equal to 0. அதாவது குவாட்ரிலேட்டரல் ஈக்குவேஷனாக இருக்குன்னு பார்த்தா இல்லை. ஸோ அப்போ அது கேட்டுறவாறு மாற்றிக்கணும். அதாவது இருபடி சமன்பாடாக நம்ம ஃபஸ்ட்டு இதை மாற்ற போகிறோம். மாற்றணுன்னா ஒன்றும் கிடையாது, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், y ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேங்களா? ஸோ எக்ஸையும் பெருக்குனா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸோட 3யை மல்டிபிள் பண்ணால் 3x. ஓகேங்களா? மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும், மைனஸ் எக்ஸ். மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் 1 3s are 3, தென் மைனஸ் 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ப்ளஸ் 3x மைனஸ் எக்ஸ் தென் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஸோ இதுதான் இதனுடைய இருபடி சமன்பாடு. ஓகேங்களா? ஸோ இதற்கு தான் நம்ம கிராஃப் வரைய போகிறோம். வரையலாங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு என்ன தேவை, எக்ஸ் ஸ்கொயர். தென் எக்ஸுடைய வேல்யூ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், 16 9 4 1 0 1 4 9 வந்துருச்சிங்களா? அடுத்தது 2x. எக்ஸுடைய வேல்யூவை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 4s are 8, then minus 8, 2 3s are 6, 2 2s are 4, 2 1s are 2, minus 2, then 0, 2, 4, 6. அடுத்தது மைனஸ் 3ஆல் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், y-உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y-க்கு என்ன தேவை, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இப்போ இது எல்லாத்தையும் y வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 16ல் 8 போயிடுச்சுன்னா 8, தென் 8ல் 3 போயிடுச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் 5, தென் 0 மைனஸ் 9 ப்ளஸ் 9 0, மைனஸ் ப்ளஸ் 4க்கும் மைனஸ் 4க்கும் கேன்சல் ஆகிடும். தென் மைனஸ் 3, தென் மைனஸ் 4 மைனஸ் 3 0, 4ல் 3 போயிடுச்சுன்னா 1, தென் 5, 6ல் 3 போயிடுச்சுன்னா 3, தென் 12. ஓகேங்களா? ஸோ இப்போ பாயிண்ட் எடுத்து எழுதிட்டோம். ஒய்யுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பாயிண்ட் எழுத போகிறோம். எழுதின எல்லா பாயிண்ட்டையும் நம்ம கிராஃபில் என்ன பண்ண போகிறோங்க, மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராஃபில் என்ன இருக்கணும், ஸ்கேல் இருக்கணும். ஸ்கேல் வந்து என்ன, இது x-axis 1 cm equal to 1 unit, y-axis 1 cm equal to 1 unit. ஓகேங்களா? ஸோ இப்போ எழுதியாச்சு. அடுத்து இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நான் இதில் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணால் என்ன வரணும், பேரபோலா வருதான்னு பார்க்கலாங்களா? பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு ஒரு பேரபோலா, அதாவது ஒரு பரவளையம் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோங்க, சொல்யூஷன், அதாவது சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டு ஈக்குவேஷனையும் பண்ணலாங்களா? பண்ணணுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஈக்குவேஷனையும் போட்டு மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மைனஸ் பண்ணலாமா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. மைனஸ் பண்ணால் என்ன பண்ணணும், இதனுடைய சைன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் தென் 3x ப்ளஸ் 6ல் மைனஸ் 3 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு y. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒரு டேபிளர் கால் அமைக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸுடைய வேல்யூவை நானாக எடுத்துக்கிறேன். மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2 3ன்னு எடுத்தாச்சு. நமக்கு என்ன தேவை, 3x தேவை. ஸோ அப்போ எக்ஸுடைய வேல்யூ 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 3 3s are 9, தென் மைனஸ் 9, 3 2s are 6, மைனஸ் 6,
-3 0 3 6 9 வந்துருச்சுங்களா? 3x. அடுத்தது 3. 3னா அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு என்ன தேவை? y தேவை. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் y கிடைக்குமா? -9ல் 3 போயிடுச்சுன்னா -6, தென் -3 0 3 6 9 12. ஸோ இப்போ அடுத்தது இந்த பாயிண்ட் எடுத்து எழுதி இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். பாயிண்ட் எல்லாத்தையும் மார்க் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேங்க, இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது நமக்கு என்ன தேவை? சொல்யூஷன் தேவை. சொல்யூஷன் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ இந்த பரவளையம், அதாவது பேரபோலாவில் இந்த ஸ்ட்ரைட் லைன் நேர்கோடு எங்கே டச் பண்ணுதோ, ஸோ அது எங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வெட்டுதோ அதுதான் நம்முடைய சொல்யூஷன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுது, வெட்டுது. ஸோ அப்போ இது எதுக்கு நேராக இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் -2, அப்போ -2. ஓகேங்களா? இங்கெங்கே வெட்டுது? 3க்கு நேராக இந்த இடத்துல தான் வெட்டுது, இந்த பேரபோலாவும் ஸ்ட்ரைட் லைனும். ஸோ அப்போ இதனுடைய ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இதாகுதுன்னு பாருங்கள், -3க்கு நேராக வருது. இப்போ சாரி, +3க்கு நேராக. ஸோ அப்போ -2 அண்டு +3 இதுதான் நம்முடைய சொல்யூஷன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ்.